அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில 3வது அழகான நீர் பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க இதுக்கு முதல்ல போன வகுப்புல பார்த்த விடயங்களை பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு இன்றைய வகுப்புக்கு வரும். நாங்க கடைசியாக என்ன பார்த்தனாங்க, நீர் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்று பார்க்கிறோம். நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். நீர் ஒரு வரையறுக்கப்பட்டா அது ஒரு குறிப்பிட்ட அளவில தான் காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப குறிப்பிட்ட அளவுண்டா எந்த அளவுல இருக்குது? அதாவது நீர் வந்து உங்களுக்கு தெரியும் 3 நிலைகள்லயும் இருக்கு. திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு ஆகிய இந்த 3 நிலைமைகள்லையும் காணப்பட முடியும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு திண்மமாக இருந்தா பனிக்கட்டி என்று சொல்லுவோம். திரவமாக இருந்தா சாதாரண வாட்டர், நாங்க குடிக்கிற தண்ணியாக இருக்கும். வாயு என்று சொன்னா இந்த திரவம் வந்து கொதிச்சு ஆவியாகி வாரதுதான் வாயு நிலை என்று சொல்லுறோம். இந்த 3 நிலைகள்லையும் இருக்கு. இது தவிர நீரை நாங்கள் அதுல இருக்கிற உப்புக்களினுடைய அடிப்படையில எங்க உப்பு கூட இருக்கு, எதுல கொஞ்சம் குறைவாக இருக்கு, எதுல உப்புகள் மிக குறைவாக இருக்கு என்றத அடிப்படையா வச்சுக்கொண்டு 3 வகையாக இந்த நீரை பிரிச்சு பார்க்க. எப்படி? உப்பு சரியான குறைவா இருக்குண்டா அது நன்னீர். நன்னீர் நன்னீர் என்று பார்த்தோம். மற்றது நிறைய உப்பு இருந்தா அதை எப்படி சொல்லுவா? உவர் நீர், அதாவது கடல் தண்ணி. அது ஒரு உவர் நீருக்கான உதாரணம். சரி, இப்ப இந்த நன்னீரும் உவர் நீரும் மிக்ஸ் ஆகி வாரத சவர் நீர்ன்னு சொல்றோம். நல்ல தண்ணியில உப்பு குறைவா இருக்கு, உவர் தண்ணியில உப்பு மிக அதிகமாக இருக்கு. அப்ப இந்த குறைஞ்சதும் ஆக கூடியதும் சேர்ந்து ஓரளவு குறைவான உப்புள்ள ஒரு தண்ணி வரும் தானே, அதுக்கு பெயர் சவர் நீர் என்று பார்க்கிறோம். சவர் நீர் என்று பார்த்திருந்தோம். அப்ப நல்ல தண்ணி எங்கெங்க இருக்கு, உவர் தண்ணி எங்க இருக்கு, இந்த சவர் நீர் எங்க இருக்குன்னு பார்த்திருக்கு. நன்னீரண்டா ஆறுகள் குளங்கள்ல இருக்கும், உவர் நீரண்டா கடல் சமுத்திரங்கள்ல இருக்கும், சவர் நீரண்டா கழிமுகங்கள்ல இருக்கும். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு என்ன பார்த்திருக்கிறோம்? இந்த தண்ணி கடல்ல உவர் நீராக எந்த அளவு இருக்கு? உவர் நீராக கிட்டத்தட்ட 97% வரைக்கும் உவர் நீராக இருக்கு. 97.41% உவர் தண்ணி தான் இருக்கு. உவர் தண்ணி என்றா என்ன தண்ணி? கடல் அல்லது சமுத்திரங்கள்ல இருக்கக்கூடிய உப்பு தண்ணி. அதாவது அதை நாங்க பயன்படுத்த நுகர இயலாது. பயன்படுத்த எங்களை அன்றாடம் வாழ்க்கைக்கு உப்பு தண்ணியை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்த இயலாதானே பிள்ளைகள். சமையலுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு விடலாம், உப்பு தண்ணியிலேயே சமையல் செய்ய இயலாத தானே பிள்ளைகள். அப்ப அந்த பயன்படுத்த இயலாத தண்ணியாக அந்த தண்ணி இருக்கு. ஆனா நிறைய இருக்கு.
100க்கு 97% பாருங்க மிக கூடிய அளவில தண்ணி எப்படி இருக்குது, உப்பாக இருக்குது. சரியா? அதுவே அப்ப நல்ல தண்ணியாக மற்றது நாங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக எவ்வளவு இருக்குதுன்னா 2.58%. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி என்றது 2.58 2.58%. அப்ப பாருங்க 97.41 அளவில இருக்கிற தண்ணி எங்களால யூஸ் பண்ண இயலாது, நிறைய இருக்கு. 2.58% மிக குறைவாக இருக்கு. அதைத்தான் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப எங்களுக்கு திண்ம சாரி இப்ப பயன்படுத்தக்கூடிய நீரண்டா ஓரளவுக்கு நன்னீராக இருக்கும், ஆனா கட்டியாக இருக்கும். 2.58% பயன்படுத்தலாம் என்று எடுத்தாலும் அது திண்ம நிலையாக இருக்கு. திண்மமாகண்டா அப்படி பனிக்கட்டிகளாக பனி கட்டிகளாக இருக்கும். அங்கள் அதிலையும் 0.01% தான் நாங்க எடுத்து பயன்படுத்த முடியும். 0.01%. அப்ப எங்களுக்கு பெரும்பாலும் நீர் பயன்படுத்தாத நிலையில தான் அதிக அளவில இருக்கு. அப்ப நாங்க பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு மிக மிக குறைவாக இருக்கிறதுனால நாங்க எங்கள பயன்படுத்தி அதை முடிச்சிடக்கூடாது. அதாவது நல்ல தண்ணியை முடிச்சிட்டோம்னா பிறகு வார சந்ததிக்கு எங்களால என்னது நீர் வளத்தை பெற்றுக் கொடுக்கலாம போகும். உங்களுக்கு இப்பவே தெரியும், பொட்டில்கள்ல வர தண்ணி தான் அதிகமாக இருக்கு. நாங்க சாதாரணமாக எல்லா வீட்டிலையும் கிணறுகள் இல்லை, இருக்கிற வீட்டுல கிணற்று நீர் பயன்படுத்துறீங்க. நல்ல தண்ணி இருக்கிற கிணறு வச்சிருக்கிறவே கிணத்து நீரையே பயன்படுத்துறீங்க. ஆனா இப்ப அதிக அளவுல என்ன செய்யறோம், தண்ணியையும் காசு கட்டித்தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப டவுன்ல இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த நீர் காசு கட்டித்தான் எடுக்க வேண்டிய தேவையாக இருக்குது. சில பேர் தண்ணி போட்டு காசு கட்டி எடுக்கிறார். சரியா? அப்ப இப்பவே பாருங்க, காசுக்கு நீரை வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்ப முந்தி இருந்த ஆக்கள், எங்களோட பழைய காலத்து ஆக்கள், அம்மாக்கள், தாத்தாக்கள் தண்ணிய காசு கொடுத்து ஒரு நாள் வாங்கியே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலேயே தண்ணி இருக்கு, ஆறுகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, அவங்களுக்கு தேவையான அளவு நீர் வசதியோட இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற சமூகத்துக்கு நீரினுடைய அளவு மிக குறைவாக இருக்கு. காசு கொடுத்துதான் தண்ணியை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இயற்கையாக கிடைக்கிற வளம், இயற்கையாக எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது நீர், அதுவே இப்ப காசு கொடுத்து வாங்குற நிலைமையில இருக்கிறோம். அப்ப பாருங்க, நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளமாக இருக்குது என்றதான் அதன் அர்த்தம். அப்ப எங்கட சந்ததிக்கே இப்ப காசுக்கு நீர் வேண்ட வேண்டி வந்துட்டுதுண்டா, அப்ப அடுத்த சந்ததி எப்படி இருக்கும்? அவர்களுக்கு தண்ணி இருக்குமா? மிக குறைந்து மிக மிக குறைவான அளவு சதவீதத்தில இருந்து தான் யூஸ் பண்ணி இருக்கு. ஆகவே நாங்க அதை கண்டிப்பா பாதுகாத்தாதான் அடுத்த சந்ததிக்கு அந்த நீர் தெரியும். சரி, நீர் நாங்க விட வேணும், அவைக்கும் கொடுக்க வேணும். விட வேணும்ன்றா நாங்களும் பயன்படுத்த வேணும், அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேணும். அப்படி நாங்க நினைக்க வேணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு மாமரத்துல இருந்து மாங்காய் புடுங்கி சாப்பிடுறீங்களா, அந்த மாங்காய் நீங்க வச்சதா? இல்ல. அதை யாரு வச்சது? அது உங்களோட அம்மாண்ட அம்மாவோ, தாத்தாவோ, பாட்டியோ யாரோ வச்ச ஒரு மாமரத்துல இருந்து காய்க்கிற மாங்காய்களை நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா அந்த மரத்துல இருந்து வந்த மாங்காய அதை வச்சவர் கூட சில வேளை சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஆனா அவர் என்ன நினைச்சு வச்சிருப்பார், சரி இதுல இருந்து ஒரு மாங்காய் வளர்ந்து காய்ச்சி அதை பிடுங்கி நான் சாப்பிடலாம், அல்லது அடுத்து வர சந்ததி சாப்பிடும். சரி, அப்ப அவர்கள் அடுத்து வருகின்ற சந்ததியை எதிர்பார்த்துத்தான் செய்திருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் உங்களுக்கு அடுத்ததாக
போகிறவர்களுக்காக என்ன செய்கிறீர்கள்? அவர்களுக்காக நீங்க மரங்கள் நட்டு வைக்கிறீங்களா? அவர்களுக்காக தண்ணியை வீணாக்காம பாவிக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேண்டும். சரியா? அப்ப இன்று நாங்க பார்க்க இருக்கிறது நீர் மாசடைதல் தொடர்பா. நீரானது மாசடைதல் மற்றும் நீங்க வீண் விரயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னவாக இருக்கிறது, என்னென்ன முறையில நீரானது வீண் விரயம் ஆகுது என்று பார்க்க போறோம். சரி, பாருங்க, நீர் வீண் விரயமாக கூடிய சந்தர்ப்பத்தை யோசிங்க. நீர் வீண் விரயமாகிறண்டா நீர் வீண் விரயமாக கூடிய சந்தர்ப்பம், அதாவது நாங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள். யோசிச்சு பாருங்க, எப்படி எப்படி தண்ணி வேஸ்டா போகும். இப்ப உதாரணம், நீங்க பள்ளிக்கூடத்துல பாருங்க, ஸ்கூல்ல தண்ணிய துறந்து விட்டுட்டு கையை கழுவி கழுவி கதைப்பாங்க, கழுவி முடியவும் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க, தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. அல்லது தண்ணியால பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எத்தி விளையாடி யூனிஃபார்ம் எல்லாம் நினைச்சிருக்கு. அல்லது தண்ணி விடுறோம், பூக்கண்டுக்கு தண்ணி விட போட்டு பைப் எடுத்து கொண்டு போய் அதுகளுக்கு ஊத்தி வெளியில எல்லாம் ஊத்தி சிதறண்டு அந்த மாதிரி வேஸ்ட் பண்ற சந்தர்ப்பங்கள் ஸ்கூல்லயே பார்த்திருப்பீங்க. சரியா? இதே மாதிரி தான் வெளியிலையும் இதே மாதிரி நடக்கும். இப்ப வீட்டுலயும் அப்படி நடக்கும் வீண் விரயமாகக்கூடிய சந்தர்ப்பம். இப்ப பாருங்க, நீங்க சில சமயம் சுவிட்சை ஆன் பண்ணி மோட்டார் போட்டுட்டு உள்ளுக்கு டிவில ஏதோ பார்க்க வலிக்கிட்டீங்க. டிவில ஏதோ பாட்டு போகுது, உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி போகுது, ஏதோ ஒன்று அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இதை நல்ல ரசனையோட டிவியை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மோட்டார் என்ன செய்யும், வேலை செய்து கொண்டிருக்கும், டேங்க் ஃபுல் ஆயிடும், டேங்க்ல தண்ணி வடியும். அது வடிஞ்சு சில வேளை முத்தத்துக்கு தண்ணி வந்தா பிறகுதான் ஒரு ஞாபகம் வரும், என்னது, ஐயையோ நாங்க மோட்டார் போட்டனே என்று. அப்ப அந்த எங்களுடைய அலட்சியமானது என்ன செய்யுது, நீர் வேஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இல்லையா? அப்ப இந்த மாதிரி சில பேர் பாத்ரூம்ல தண்ணிய டப்ல திறந்து விட்டுட்டு சில பக்கெட் எதுலயாவது நிரம்பு மட்டும் திறந்து விட்டுட்டு உள்ள போறது, வீட்டுக்கு வந்தா பிறகு யாராவது கதை குடுப்பினும் அல்லது வேற ஏதாவது வேலை வந்துடும், திறந்து விட்டதை மறந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்யும். அப்ப என்ன செய்யும், பக்கெட்டு அது பக்கெட் நிரம்பி வாளியால வழிஞ்சு போகும். அப்ப அதுவும் நீரை வேஸ்ட் பண்ற சந்தர்ப்பம். சரியா? அப்ப அப்படி செய்யறதுனால என்ன ஆகும், ஒருவேளை நீங்க காசு கட்டித்தான் போட்ட பொருள்ல இந்த நீர் எடுக்கிறீங்களே, இப்படி நிறைய வேஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு செலவும் கூடவாக இருக்கும். சரியா? அப்ப நீரை வீண் விரயமாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை எழுத சொன்னா நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். இது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில பார்க்கிற விஷயம். சரி, நீர் குழாயில இருந்து நீரை திறந்து விடுதல், அல்லது தொட்டி நிரம்பி நீர் வடிதல், அல்லது நீரை சிந்தி விளையாடுதல், அப்படி நீங்க நீரை வீண் விரயமாக கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க எழுதி கொள்ளுங்க எக்ஸாம்ல வந்து. சரி, அப்ப நீரை வீண் விரயமாவதை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு கேட்ட, இதெல்லாம் பொதுவான கேள்விகள் பிள்ளை. இதெல்லாம் இன்னொரு ஆள் சொல்லி தந்து நீங்க செய்ய வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு ஜென்ரலா ஒரு பிள்ளை தண்ணியை எப்படி வீண்விரயமாக்கும்ன்றத யோசிச்சு எழுதலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கு தானே, தண்ணி வேஸ்ட் பண்றது எப்படி, அப்ப அதை எப்படி குறைக்கலாம், குறைக்கக்கூடிய முறைகள், குறைக்கக்கூடிய முறைகள் இப்ப என்ன செய்யலாம்னா, நாங்க
நீர்க்குழாய் இப்படியே திறந்து போட்டு நின்று கதைச்சு கொண்டு நிக்க கூடாது. மோட்டார் போட்டா டேங்க் நிரம்பி முடிய, தொட்டி நிரம்பி முடிய நிப்பாட்ட வேணும். அதுவே பாத்ரூம்கள்ல வாளியில தண்ணி ஃபில்லானா அதை நிறுத்த வேணும். சரி, அந்த மாதிரி நாங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீரை சிந்தி விளையாடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? ரைட். அப்ப நீரை வீண்விரயமாக்குற சந்தர்ப்பமும் இப்ப வீண்விரயமாக்குறத குறைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காத்திருக்கு. சரி, அப்ப அடுத்ததாக நீர் மாசடையக்கூடிய சந்தர்ப்பம். இது நாங்கள் வேஸ்ட் பண்றது. அடுத்தது மாசடையக்கூடிய சந்தர்ப்பம், நீர் மாசடைதல். அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். நீர் மாசடை. அப்ப நீர் மாசடைறதுண்டா என்ன? இதுல மாசடைதல் என்றாலே உங்களுக்கு தெரியும், பாவனைக்கு உகந்தது அல்லாததாக இருக்கு. அப்ப உங்களோட புத்தகத்துல 53, 54வது பக்கங்கள்ல இருக்குது, பார்த்துக்கொள்ள முடியும். சரியா? நாங்க நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம்ன்றது பார்த்து. நீர் மாசடைதல் பாருங்க. நீர் மாசடைதல் நீரோட பல்வேறு கழிவுகள் சேர்வதன் காரணமா. கழிவண்டா அது எந்த விதமான கழிவாகவும் இருக்கலாம். சரியா? கழிவண்டு நாங்க எதை சொல்றது, வேஸ்டுகள், அதாவது எங்களுடைய பாவனைக்கு உகந்ததல்லாதவை கழிவுகள். சரி, அந்த மாதிரியான கழிவுகள் சேர்வதன் காரணமா. கழிவு சேர்ந்துச்சுன்னா என்ன என்ன நடக்கும்? துர்மணம் வீசு. துர்மணம் என்றா என்னது? எங்களுக்கு பிடிக்காத மனம். நறுமணம் என்றா என்னது? எங்களுக்கு பிடிச்ச மனம். நறுமணம் என்றா சென்ட் வாசம், பொடி ஸ்ப்ரே, சென்ட்டுகள், அதுகள வாசம் என்றா எங்களுக்கு பிடிக்கும். சாம்பிராணி, அதுகள சாம்பிராணி குச்சி, அதுகள வாசங்கள் எங்களுக்கு பிடிக்கும். துர்மணம் என்றா அது எங்களுக்கு பிடிக்காத வாசம். இப்போ உங்களுக்கு ரோட்டால போகைக்க நாய் அந்த கேனுக்கு இருக்கிற தண்ணியில செத்து மணக்குது. அந்த வாசம் உங்களுக்கு பிடிக்குமா? ஒருதருக்குமே பிடிக்காது. அதை சொல்றது துர்மணம். சரியா? அப்ப நீரோட கழிவு சேர்ந்தா அது கழிவு நீர் ஆயிடும். அப்ப அந்த கழிவு நீர் என்ன செய்யும்? மணக்கும். கழிவு தண்ணி மணக்கும். சரியா? அப்ப நீர் மாசடைகிறது என்றா என்ன? இந்த கழிவுகள் சேர்வதனால அது எங்களுக்கு நுகர்விக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். நுகர்வதென்றால் என்னது? நாங்கள் பயன்படுத்துவது. இந்த கழிவு தண்ணியை எடுத்து யாராவது யூஸ் பண்ணலாமா பிள்ளையர்? கருப்பு கலர்ல ஒரு கழிவு தண்ணியை எடுத்து நாங்க பாவிக்கலாமோ? இல்லை. அப்ப அதைத்தான் சொல்லிடும் என்னது? உயிரங்கிகளினுடைய நுகர்வுக்கு பொருத்தமற்ற அளவுக்கு நீரோட மாசு பொருட்கள் கலக்கிறது தான் நீர் மாசடைதல். அப்ப நீர் மாசடைதல் என்றால் என்ன? அப்படி ஒரு கேள்வி வரலாம். நீர் மாசடைதல் என்றால் என்ன? நீரோட மாசு பொருட்கள் கலக்கிறது. நீரோட மாசு பொருட்கள் கலப்பதனால் உயிரங்கிகளின் பயன்பாட்டுக்கு பொருத்தமற்றதாக நீர் மாறுதல் தான் நீர் மாசடைதல். நீரோட மாசு பொருட்கள் கலப்பதனால் உயிரங்கிகளினால் பயன்படுத்த முடியாத நீர்தான் எது? மாசடைந்த நீர் என்று சொல்றோம். சரி, நீர் எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்ட வளமாக அமைந்தாலும் மனிதனது அறியாமை. அறியாமை என்றா என்னது? நாங்க
தெரியாம சில சமயம் வேஸ்ட் பண்ணுவது. தூர நோக்கற்ற சிந்தனை. தூர நோக்கற்ற சிந்தனை என்றா என்னது? தூரமா போய் யோசிக்கிறது. அதாவது எங்கட தாத்தாக்கள் எங்களுக்காக யோசிச்சு மரங்களை நட்டு பழங்கள் அதுல இருந்து நாங்க இப்ப பழங்கள் அல்லது தென்னைய வச்சிருக்கிறோம், அதுல இருந்து விழுகிற தேங்காய் எடுக்கிறோம். சரி, அந்த மாதிரி அவர்கள் எப்பயோ வைத்த மரங்களில் இருந்து நாங்கள் இப்ப பயன்களை எடுக்கிறோம்னா அது தூர நோக்கோடு அவர்கள் செய்த செயல். நாங்கள் இப்ப செய்கின்ற அந்த நல்ல செயல்கள், ஒருவேளை மரங்களை நட்டு நாங்க இனிவரும் சந்ததிக்காக செய்ய போற விடயங்கள் தான் தூர என்னது நோக்குள்ள சிந்தனை. நாங்க அதை பற்றி யோசிக்காம இருந்தோம்னா அது தூர நோக்கற்ற சிந்தனை. நாங்க ஏன் அடுத்த சந்ததியை பற்றி யோசிக்கவே இல்லை என்றா அது தூர நோக்கற்ற சிந்தனை என்று சொல்லலாம். சரி, அப்ப மனிதன் அறியாமை, தூர நோக்கற்ற சிந்தனை என்பன காரணமாக நுகரக்கூடிய 0.01% அளவையான நீரும் இன்று மாசடைந்து வருது. அப்ப எங்களோட பயன்பாட்டில இருக்கிற 0.01% இப்ப மாசடைகிறது சொல்லப்படும். சரியா? அப்ப மாசடையக்கூடிய முறைகளை சிலது பாரு. சரி, உங்களோட புத்தகத்துல அந்த படம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல மாசடைந்த நீரை கொண்ட ஆறு இருக்கு. அப்ப அதுல என்னென்ன செய்திருக்கணும்னு பாருங்க. அந்த ஆறுல குப்பை கூளங்களை கொண்டு போய் போடப்பட்டிருக்கு. சரியா? நீருக்குள்ள குப்பை கூளங்கள் கொண்டு போய் போடப்பட்டு உங்களுக்கு அவர்கள் காட்டி இருக்கிறார். இதுல பாருங்க, மாசடைந்த சில இடங்கள். மாசடைந்த சில இடங்கள் இதுல தரப்பட்டிருக்கு. பாருங்க, போத்தல்ல பிளாஸ்டிக்குகளை கொண்டு போய் தண்ணியில போடுறது. இந்த மாதிரி கழிவு ஓயில்கள் இதோட சேர்றது. சரியா? அப்ப தண்ணி நாங்க போடுற குப்பையால என்ன செய்யும்? மாசடைஞ்சு கொள்ளும். அந்த மாசடைஞ்ச தண்ணிய பிறகு ஒரு தரம் பாவிக்க இயலாம போகும். பாருங்க, இந்த ஆறுகள்ல எவ்வளவு குப்பைகள் போடப்பட்டிருக்கு. அவங்களோட புத்தகத்திலையும் அது காட்டப்பட்டிருக்குது. அதுல பாருங்க. இதுல பாருங்க எவ்வளவு குப்பைகள் போடப்பட்டிருக்கு. சில தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவு தண்ணிய நேரடியா ஆத்துக்குள்ள விடுறது. தொழிற்சாலைகள்ல நிறைய குப்பைகள் அந்த குப்பை நீரை இந்த செய்தினம் கழிவு தண்ணியை நேரடியா கொண்டு பைப் மூலம் கொண்டு ஆத்துக்குள்ள விடுறது. அந்த கழிவு தண்ணி இந்த ஆறு நூடாக சேர்ந்து வரும். பாருங்க, பெரிய பைப்புகள்ல அந்த தண்ணிய ஆறுகளோட கலந்து விடுறது. சரியா? அல்லது குப்பைகளை இந்த மாதிரி பிளாஸ்டிக்குகளை கொண்டு ஆறுகள் கொட்டி விடுறது சொந்தம். அப்ப எப்படி இருக்கேங்க என்ன செய்யும்? கட்டாயம் நீரானது
மாசுபடுத்தப்படும். சரியா? பாருங்க, இப்படி நீருக்கு மேல எண்ணெய்கள் படிஞ்சு காணப்பட்டால், அப்படி இப்படி குப்பைகள் எல்லாம் காணப்பட்டால், அந்த நீருக்குள்ள வாழக்கூடிய உயிரினம் என்ன செய்யும்? நீருக்குள்ள வாழக்கூடிய உயிரினத்துக்கு பாதுகாப்பு இல்லை. பாருங்க, தாமரை அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிடுது, சொப்பின் பேக்கை சாப்பிடுது. அப்ப அதுக்கு அதனுடைய சமிபாடு எப்படி இருக்கு? அதுக்கு அது போய் வாயிலையோ எங்கேயாவது அடைத்து கொள்ளும். பாருங்க, பெரிய அளவில பொல்யூஷன் நடக்குது. சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் நீர் மாசடையக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதாவது எப்படி எப்படி தண்ணி மாசடையுதுன்னு காட்டியிருக்கு. இப்ப பாருங்க, எந்த அளவு நீரை நாங்க வேஸ்ட் பண்ணி இருக்கிறோம், எந்த அளவுக்கு மாசடைய செய்திருக்கு. ரைட். அப்ப இந்த நீர் மாசடைவதில் பங்களிப்பு செய்யக்கூடிய மனிதனால பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்தை நீங்க பார்த்துருங்க. மனிதனால எப்படி நீரானது மாசடைய செய்யப்படுது? அப்ப என்ன நடக்குது? மனிதனால என்ன செய்யப்படுது? ஒன்று, நீர்நிலைகள்ல பல்வேறு பொருட்கள் கொட்டப்படுது. நீர்நிலைகள்ல பல்வேறு பொருட்களை கொண்டே கொட்டுறோம். அது பிளாஸ்டிக்குகள், பேப்பர் கஞ்சல்கள், குப்பைகள், எண்ணெய்கள் எல்லாம் கொண்டே கொட்டுறோம். சரி, அது ஒரு சந்தர்ப்பம். மற்றது, இப்ப வயல்கள், பெரிய பெரிய வயல்கள் வச்சிருக்கிறவர்கள், தோட்டம் வச்சிருக்கிறவர்கள், அதுக்குரிய மருந்துகள், இரசாயன பதார்த்தங்கள், கெமிக்கல்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மழை பெய்தா கரைஞ்சு அப்படியே எங்க போகும்? விவசாய இரசாயன பதார்த்தம் எல்லாம் மழையோட கரைஞ்சு கொண்டு போய் ஆறுகள்ல அல்லது குளங்கள்ல தான் சேரும். அதனால இந்த குளத்து நீர் மாசடையும். சரியா? அல்லது நாங்க பொலித்தீன்கள், பிளாஸ்டிக்குகள் போன்றவற்றை தூக்கி எரிஞ்சு விடுவோம். எங்கேயாவது தண்ணி வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு போவோம். வழக்கமா அப்படித்தானே, பிளாஸ்டிக் பாட்டில் வேண்டி யூஸ் பண்றது, யூஸ் பண்ணிட்டு தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு போகும். அதெல்லாம் நீர் மாசடையக்கூடிய வழிகள். இந்த நகர்ப்புறத்துல இருக்கிற குப்பை கூலங்கள் என்ன செய்வாங்க? அதை அப்படியே கழிவு நீர் நேர ஒரு குழாயில அதை ஆறுகள்ல அல்லது கால்வாய்கள்ல இறக்கி விடுவோம். அந்த தண்ணியும் அந்த ஆறுகளை மாசுபடுத்தும். அல்லது தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய இரசாயன பதார்த்தம். இப்ப எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி, ஏதாவது கெமிக்கலை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி, அதாவது இரசாயன சேர்வைகளை உருவாக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை என்ன செய்யறது? நேர ஆறுகளை நோக்கி திருப்பி விடுறது. அப்ப ஆறுகளோட அந்த கெமிக்கல் கலக்குமெண்டா அந்த ஆற்று நீரை பயன்படுத்தினா எங்களுக்கு என்ன செய்யும்? அதில இருந்து எங்களுக்கு வருத்தம் தான் வரும். ஏன்? அது ஏற்கனவே கெமிக்கல்ஸால யூஸ் பண்ணப்பட்டு, அப்ப அதை நாங்க எடுத்து திரும்ப பாய்க்கிறதுனால எங்களுக்கு வருத்தம் வரும். அப்ப நீர் மாசடையக்கூடிய வழிகள் என்று போட்டுட்டு நாங்க இத தனித்தனியா எழுதுவோம். விவசாய இரசாயன பதார்த்தங்கள் நீர்நிலைகளோட கலத்தல். மற்றது, பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவை நீர்நிலைகளில் இடுதல். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இரசாயன பதார்த்தங்கள் மற்றும் கழிவு நீர் என்பன நீர்நிலைகள்ல விடுவிக்கப்படுதல். அப்ப இதே மாதிரி ஒரு எண்ணக்கரு விளக்கப்படத்தை நீங்க போட வேணும். இதே மாதிரி ஒரு எண்ணக்கரு விளக்கப்படத்தை நீங்க போடணும். அப்ப நீங்க ஒரு வட்டம் போட்டுட்டு நடுவில் நீர் மாசடையும் வழிகள் என்று போடும். இதே படத்துல இருக்கிற மாதிரி நீர் மாசடையக்கூடிய வழிகள் அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு சின்னதா எழுதிக்கணும்.
அதுக்கு மேல் ஒரு அம்புக்குறி போட்டு விவசாய ரசாயன பதார்த்தங்கள் நீர்நிலை கலத்தல். பார்த்து எழுதிக் கொள்ளும். இப்ப நீரானது மாசடைகிறதா இந்த மேற்பரப்புல இருக்கிற நீர்தான்களே பெரும்பாலும் மாசடையும். இப்ப எங்களுக்கு நாங்க கிணற்று நீரை மாசுபடுத்துறதுன்றது குறை, அல்லது குழாய் கிணற்றில உள்ள நீரை நாங்க மாசுபடுத்துறே இல்லை. ஏன்னா கிணறுகளுக்குள்ள நாங்க குப்பைகளை போடுறதுல தானே பேர், கிணத்துக்குள்ள நாங்க தேடி போய் குப்பை போடுறதும் இல்லை. சாதாரணமா வெளியில எறியும், அல்லது ஆறுகளுக்கு போறோம், குளங்களுக்கு போறோம். பெரும்பாலும் மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீர் தான் மாசுபடுத்தப்படும். இதை நீங்க எழுதி கொண்டு கேளுங்க. இதுல 1, 2, 3, 4, 5 வழிகள் தான் இருக்கு. 5 வழிகளையும் சுருக்கமா எழுதி கொள்ளுங்கள். அது பெட்டி போடணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க விருப்பம்ட்டா போட்டுக்கொள்ளலாம். அல்லது இப்படி எழுத கஷ்டமா இருக்கின்றார்கள், நீர் மாசடையும் வழிகள் என்று போட்டு 1, 2, 3, 4, 5 என்றும் எழுதிக்கொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த நீர் மாசடைகிறது மேற்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரை நாங்க மாசுபடுத்தல, மேல இருக்கிற தண்ணியத்தான் மாசுபடுத்துறோம், மேற்பரப்பு நீர். சரியா? நீர் மாசடைகிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்று நினைக்கிறேன். நீர் மாசடைகின்ற வழிகள் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எங்களுக்கு? தண்ணி மாசடைஞ்சா என்ன நடக்கும்? சரியா? அப்ப எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இரசாயன பதார்த்தம், கெமிக்கல்ஸ் கழிவு நீர்ல கலந்துட்டு அது சில வேளை நிலக்கீழ் நீரையும் மாசுபடுத்தக்கூடும். கெமிக்கல்ஸ் அணிவுகள் அது பரவக்கூடும். அப்படி எங்களுக்கு நிலக்கீழ் நீரோட சேர்ந்துதண்டா கெமிக்கல்ஸ், நாங்கள் குடிக்கிற நீரோட அது கலக்கும். அப்ப நாங்க கெமிக்கல்ஸ் கூட இருக்கிற நீரை பயன்படுத்தினோம், அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் எங்களுடைய உடலில் அதிகம் செய்யும். இப்ப பாருங்க, இப்ப பெரும்பாலும் சில இடங்கள்ல சொல்லி இருக்கு, தண்ணீர கால்சியம் அதிகமாக இருக்கு, தண்ணீர அதான் கால்சியம் அதிகமாக இருக்கு, அதை கொதிக்க வச்சு குடிங்க. சரியா? அந்த மாதிரி. அப்ப ஏன் அப்படி நாங்க கொதிக்க வச்சு அல்லது அதை பியூரிஃபை பண்ணி குடிக்கிறோம்? அதுல தேவையற்ற ஏதாவது பதார்த்தம் இருந்தா அதை நாங்க வடிகட்டி எடுக்க வேணும்ன்றதுதான் மெயின் ரீசன். அப்ப அதுல ஒருவேளை தண்ணீர தேவையற்ற இரசாயன பதார்த்தங்கள் இருந்தா என்னவாகும்னா எங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் உருவாகும். இப்ப சொல்லி இருப்பினும் வீடுகள்ல சில வேளை நோமலா இருக்கிற பச்சை தண்ணி, கிணத்துல எடுக்கிற பச்சை தண்ணியை நீரை குடிக்க கூடாது, அதுல கால்சியம் அதிகமாக இருந்தா கிட்னி பிரச்சனை வரும். சரியா? அப்ப கிட்னி என்றா உங்களுடைய சிறுநீரகம், சிறுநீரகத்துல கற்கள் உருவாகும், அந்த சிறுநீரகம் பழுதடையும் சொல்லிடும். சரியா? அப்ப சிறுநீரக நோய்களையும் இந்த கெமிக்கல்ஸ் இரசாயன பதார்த்தம் கெமிக்கல், இந்த கெமிக்கலால என்ன செய்யப்படும்? சில புற்றுநோய்களை உருவாக்கக்கூடும். கேள்விப்பட்டிருப்பீங்கள் கேன்சர். அப்ப சில கெமிக்கல்ஸ் என்ன செய்யும்? புற்றுநோய்களை உண்டாக்கக்கூடும். அப்ப உங்களுக்கு தண்ணி மாசடைஞ்சிருந்தா என்னென்ன பிரச்சனை வரும் யோசிங்க. என்ன வருத்தம் வரும்?
சில வேளை மாசடைஞ்ச தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா பாந்தி பேதி வயிற்றோட்டம் பாறது அது பரவலாக எல்லாருக்கும் வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ரசாயன பதார்த்தங்கள் இது மிக்ஸ் ஆயிட்டுன்னா சிறுநீரக பிரச்சனை வரும் அல்லது புற்றுநோய்கள் வரும். சரியா? பெண்களுக்கு அப்படி மாசடைஞ்ச தண்ணியை பயன்படுத்தினா பிரச்சனை. சரியா? அதே மாதிரி நீர் மாசடைஞ்சா வேற என்ன பிரச்சனை வரும்? அந்த தண்ணியில இருந்து ஒரு துர்மணம் ஒன்று வீசும். துர்மணம் என்னது? எங்களுக்கு பிடிக்காத ஒரு வாசனை. அப்ப அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களே அந்த இடத்தால போகவே எங்களுக்கு விருப்பம் இருக்காது. அப்ப அது சூழலை மாசுபடுத்தும். சூழலை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கு. இப்ப எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. சரியா? பாருங்க, ரசாயன பொருட்கள் நீர்ல கலந்தா இந்த மாதிரி இருக்கு. நுரையாக ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு. இதுல பாருங்க, பொலித்தீன் பிளாஸ்டிக்க குப்பையில கொட்டி இருக்கு. எவ்வளவுக்கு கொட்டி இருக்கு? எல்லாம் ஊக்காம அப்படியே கிடக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, வீட்டு குப்பை கூளங்களை நீரில விடுவிக்கிறது. வீட்டுல நாங்க யூஸ் பண்ணிட்டு போட்ட குப்பைகள், தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், மரக்கரை கழிவுகள், உணவு கழிவுகள், பிளாஸ்டிக்குகள், சொப்பினுகள், பேக்குகள் எல்லாத்தையும் இதுல போடுறதுதான் வீட்டு குப்பை கூளங்கள். எல்லா வீட்டை இருந்து போட்டினா இப்படித்தான் வரும். அதே மாதிரி இறுதியால பாருங்க, தொழிற்சாலையில கழிவுகள் நீருக்குள்ள வந்து சேர்றது. பாருங்க, அது வந்து ஊத்தேக்கியே கருப்பு கலர்ல ஊத்துக்குன்னா அந்த அளவுக்கு அது கூடாத தண்ணி, கழிவு தண்ணி. அந்த தண்ணி ஆறுகள்ல கலக்குது. சரியா? அப்ப இவற்றினால என்ன நடக்குது? நீரானது மாசுபடுத்தப்படுது. எழுதாதாக்கள் உங்களுடைய புத்தகத்துல இருக்குது, பார்த்து எழுதி கொள்ள முடியும். சரியா? ரைட். அப்ப நாங்க இந்த பாடத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கிறோம். என்னது? நீர் மாசடைகின்ற வழிகள். நீரை பற்றின நிறைய விஷயம் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இதுல நீரை பற்றி இருக்கிற வினாக்கள் வந்து நாங்க முதல் மூன்றும் படிச்சுட்டோம். சரியா? அடுத்த வினாக்களை பார்ப்போம். இரண்டாவது வினா. இப்ப நான் இந்த வினாவுக்குரிய விடைகளை உங்களுக்கு சொல்லி விடுவேன். நீங்க இத உங்களுடைய ஹோம்ஒர்க்காக செய்து பாருங்க. உங்களுடைய எல்லாருக்குமே பாட புத்தகங்கள் இருக்குதானே? உங்களோட பாட புத்தகத்துல 57வது பக்கத்துல இது இருக்குது. சரியா? 57ஆம் பக்கத்துல இருக்கிற இந்த பாடம் முடிய சில பயிற்சி வினாக்கள் சொல்லி தரப்பட்டு இருக்கு. சரியா? அதை நீங்க பார்த்து எழுதி கொள்ள முடியும். இப்ப புத்தகம் இருக்கிறார்கள், நீங்க இதை எடுத்து பார்த்து கொள்ளுங்க அல்லது இதுல பாருங்க, விளங்கப்படுத்தைகளை பார்த்துட்டு வீட்டை போய் நீங்க விடைகளை எழுதுங்க. பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றிடங்களை நிரப்பு. முதலாவது, ஆறுகளில் காணப்படுகின்ற நீர். ஆறுகள்ல காணப்படுகிற நீரை கீறு என அழைக்கப்படும். எப்படி சொல்லுவா? ஆறுகள்ல இருக்கிற நீர் நீங்க இதுல நன்னீராக இருக்கும் அல்லது ஆறுகள்ல இருக்கிறது மேற்பரப்பு நீர். ஆறுகள்லையும் குளங்கள்லையும் இருக்கிறது சாதாரணமாக மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் அல்லது நன்னீர் காணப்படும் நீர். நன்னீர் என்று நீங்க போட்டாலும் சரி. ஆறுகளில் காணப்படும் நீர் நன்னீர். கடல்ல இருக்கிற நீர் உவர் நீர். சரியா? ஆறுகளில் காணப்படுகின்ற நீரானது நன்னீர் என அழைக்கப்படும். நல்ல தண்ணி, ஆறுகள்ல கட்டாயம் நல்ல தண்ணி இருக்கும். சரியா? இரண்டாவது, சவர் நீர் கீறு பகுதியில் காணப்படும். சவர் தண்ணி எங்க இருக்கு? ஆறும் கடலும் கலக்கிற கழிமுகங்கள்ல இருக்கு.
இப்ப சவர்நீர் கீறு பகுதியில் காணப்படும் என்றா கழிமுகங்களின் பகுதியில் காணப்படும். மூன்றாவது மழை பனிக்கட்டி மழை என்பன. என்ன கீறு ஆகும். மழையாக பொழிகிறதுன்றது படிவு வீழ்ச்சி. நாங்க பார்த்திருந்தோம் நீர் விவரங்களுக்கு பெறப்படும் என்று படிவு வீழ்ச்சி மூலம் மேற்பரப்பில இருக்கிற நீரும் நிலக்கீழ் நீர் இப்படி எங்களுக்கு 3 விதத்தில இருந்து தண்ணி கிடைக்கும். அப்ப இதுல மழை பனிக்கட்டி மழை என்பன என்னத்தின் மூலம் கிடைக்கிற நீர் படிவு வீழ்ச்சி மூலம். ஆகவே மழை பனிக்கட்டி என்பன படிவு வீழ்ச்சி ஆகும். நாலாவது கடல் நீரில் கீறு வகைகள் அதிகளவு கரைந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் கடல் தண்ணீர்ல அதிகமாக உப்பு வகைகள் தான் அதிக அளவில் கரைந்திருக்கும். இப்ப இந்த நாளுக்கு உங்களால விடை எழுத முடியும். சரியா? பொங்கு முகங்கள்ல இருக்கிற நீரானது சவர் நீர். இந்த கேள்வி அன்றைக்கு பார்த்திருக்காட்டிக்கு இதையும் சேர்த்து அழைக்கும். பொங்கு முகம் என்றா களிமுகம். அங்க இருக்கிறது சவர் நீர். சரி, அதே மாதிரி சவர் நீர் எங்க இருக்குமெண்டா இதுல நீங்க களிமுகம் என்று எழுதலாம் அல்லது இந்த பொங்கு முகம் என்றும் எழுதி கொள்ளும். வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இந்த பாடத்தை முடிச்சு கொண்டு அடுத்ததாக இன்னொரு புதிய பாடத்துல சந்திக்கலாம். இதோட நான் வகுப்பு நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.